செய்த நன்மைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுவதற்கு முன்பதாக எல்லார கண்களை மூடி உங்கள் தலைகளை எல்லாம் தாழ்த்தி உள்ள தாளத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அந்த எம்பெருமான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ள தாளத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நன்றி உள்ளவர்களாக 4 மாதத்தை கடந்து இந்த 5ஆம் மாதத்திலே, இந்த 5ஆம் தேதியிலே, இந்த 12ஆம் மணி வேளையிலே இயேசுவே அக்கினி ஊழிய சபைக்கு முன்பதா என்னை கொண்டு வந்தீங்களே, என்னை ஜீவனோடு கொண்டு வந்தீங்களே, என்னை சுகத்தோடு கொண்டு வந்தீங்களே, என்னை சாட்சியோடு கொண்டு வந்தீங்களே. எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டாங்களே, எத்தனையோ பேர் ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறார்களே. உம்மை ஆராதிக்க என்னை கொண்டு வந்தீங்கப்பா, உம்மை துதிக்க என்னை கொண்டு வந்தீங்கப்பா. குடும்பத்தில் அவருடைய சமூகம் இருந்ததே, மேல ஸ்தலத்தோட வார்த்தை இருந்ததே, படுக்கிற தேவ தூதர் அனுப்பி பாதுகாத்தாரே. துதி ஆண்டவர். 1000 நாவு இருந்தாலும் உம்மை போற்ற போதவே போதாதப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை மகிமைப்படுத்த போதாது. உள்ளத்தில் ஆண்டவர் திறந்து கொடுங்க, திறந்து கொடுங்க. நீங்க வெறுமையா வந்தீங்க, இந்த இடத்தை விட்டு திரும்ப வந்து வெறுமையா திரும்ப கூடாது. வெக்க முகத்தை கர்த்தர் முறியடித்து போய்விடணும். நீ வெக்கப்பட்டு போக கூடாது. கைகளை தூக்கி ஒரு அல்லைய சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்களேன், ஒரு விசுவாசமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு பிராமண குடும்பத்திலே பிறக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தேன். எனக்கு சொந்த ஊர் மதுரை. என் தகப்பனார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே பூஜாரியாய் பணியாற்றி வருகிறார். எனக்கு ஒரே ஒரு சகோதரன் திருச்செந்தூர் முருகன் கோவிலே அவர் பூஜாரியாய் பணியாற்றி வருகிறார். என் தாயார் பூஜை அறையிலே வீட்டிலே பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். நானும் என் தகப்பனாரோடு இணைந்து ஒன்றாய் சேர்ந்து பூஜை செய்து கொண்டு வந்திருந்தேன். என் தகப்பனார் இன்னும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே 15 குருக்களுக்கு, ஐயர்களுக்கு, தீட்சகருக்கு, ஆசாரியர்களுக்கு அவர் தலைமை தாங்கிக் கொண்டு வருகிறார். நானும் சிறு வயதிலே என் தகப்பனாரோடு இணைந்து ஒன்றாய் சேர்ந்து 15 குருக்களுக்கு, தீட்சகருக்கு, அர்ச்சகர்களுக்கு, ஐயர்மார்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு வந்திருந்தேன். எங்க வாழ்க்கை ரொம்ப சுகபகமான வாழ்க்கை. எங்க வாழ்க்கை கஷ்டனா என்னான்னு தெரியாது, வறுமனா என்னான்னு தெரியாது. எங்க சமுதாயத்திலே, எங்க பிராமண குளத்திலே, எங்க ஆத்துல, எங்க வீட்டிலே பசியினா என்னான்னு தெரியாது. காரணம், எங்க வீட்டில் 2 கார்கள் இருக்கிறபடியினால் 2 கார் டிரைவர்கள் உண்டு. 2 மாடி வீட்டிலே வசித்து வருகிறபடியினால் சில பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் இன்னும் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். நாளுக்கு நாள் செல்வத்துக்குள்ளே அதிகரித்து வாழ்ந்து வருகிறதான குடும்பமாய் இன்னும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இயேசுவே அக்கினி ஊழியத்துக்கு முன்பதாக, இந்த திருச்சபைக்கு முன்பதாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷ நிம்மதி அற்றதான ஒரு குடும்பம். காரணம், எனக்கு 10 வயது இருக்கும் பொழுது, நான் ஒரு சிறுவனாயிருக்கும் பொழுது தீராத கொடியின் வியாதினால் தக்கப்பட்டிருந்தேன். தீராத கொடியின் வியாதினால் மிகவும் பலவீனம் அடைந்து வந்திருந்தேன். கடந்த 12 வருஷமாய் என் வாழ்க்கையில சற்றில தூக்கமில்லாதபடிக்கு வாழ்ந்து வந்திருந்தேன். இரவு முழுவதும் என் வாழ்க்கையில சற்றில தூக்கமில்லாதபடிக்கு நான் 12 வருஷத்தை கடந்து வந்திருந்தேன். காரணம், என் இருதயத்தில் பெரிதான ஓட்டை இருந்தபடியினால், என் நாட்டில் பெரிதான ஒல்சு காணப்பட்டபடியினால், என் சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே பெட் கேன்சர் நிறைந்திருந்தபடியினால், என் சரீரம் முழுவதும் புத்து நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தபடியினால், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும் என் வாயில ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருக்கும். என் வாயில ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருக்கும். அது மாத்திரம்
மாத்திரம் அல்ல, என் மூக்குல ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வேதனை வர முதலாம், அந்த வலி வர முதலாம் நான் கதறி புலம்பி கண்ணீர் வெடிப்பது உண்டு. இந்த வேதனை என்னால தாங்க முடியவில்லையம்மா என்று சொல்லி, இந்த வலியோ என்னால சுமக்க முடியவில்லையப்பா என்று சொல்லி நான் கண்ணீர் வெடிக்காத நாட்கள் அல்ல. எப்பொழுதுமே கண்களை தண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருக்கும். நான் ஒரு சிறுப்பிள்ளை போல அழுது கொண்டுதான் இருப்பேன். இதை பார்த்ததான என் தகப்பனாரும் தாயாரும், எப்படி ஆகிய என் மகன் இந்த மரண படுக்கையிலிருந்து, இந்த வியாதி படுக்கையிலிருந்து, இந்த ஆட்டு ஓட்டையிலிருந்து, தீராத புத்து நோயிலிருந்து, சரீரத்தில் பாதிக்கப்பட்ட கேன்சரிலிருந்து என் மகன் சுகமாக வேண்டுமே, என் மகன் விடுவிக்க வேண்டுமே. எத்தனை மருத்துவமனைக்கு என் தகப்பனார் என்னை அழைத்து போயிருந்தார். எத்தனையோ வயதிடத்தில் என் தாயார் என்னை அழைத்து போயிருந்தாங்க. எனக்கு உண்டான எல்லாம் பணங்களும் செலவழித்த போதிலும், எனக்கு உண்டான எல்லா சொத்துக்களை இழந்த போதிலும், எனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளும் இழந்து கொண்டிருக்க போதிலும் என்னை விட்டு வியாதி சுகமடையவில்லை. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் துக்கம். இனிமே என் மகனுக்கு என்ன செய்யட்டும், இனிமே என் மகனுக்கு என்ன செய்வது? என் தகப்பனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு விட்டது, என் தாயாருடைய இருதயமோ நொறுங்கி போய்விட்டது. என் மகனுக்கு இனிமே என்ன செய்யட்டும், இனிமே என் மகனுக்கு என்ன செய்வது? என் தகப்பனுடைய இருதய சுக்குநுக்குளாய் மாறிவிட்டது. நம்பி தேடி போன டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டாரே, நம்பி தேடி போன வைத்தியரா என் மகனுக்கு ஒன்று செய்ய முடியாது சொல்லிவிட்டாரே. இனிமே என் மகனுக்கு என்ன செய்யட்டும், இனிமே என் மகனுக்கு என்ன செய்வது? என் தகப்பனுடைய இருதயம், என் தாயாருடைய இருதயம் மெழுகு போல உருகி நொறுங்கி போகிவிட்டது. கடைசியாக என் கரத்தை பிடித்து வழக்கமா சந்திக்க வேண்டிய ஒரு மருத்துவமனைக்கு என் தகப்பனார் அழைத்து போயிருந்தார். அந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டரை பார்த்து என் தகப்பனார் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா, இன்னைக்காகலே மகனுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? இன்னைக்காகலே மகனுக்கு தீர்மானம் கிடைக்குமா? எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு மீண்டுமாக இதே மருத்துவமனைக்கு என் மகனை உங்களுக்கு முன்பதாக அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. அந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் என் தகப்பனுடைய கரத்தை பிடித்து ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா, கண்டிப்பாக, நிச்சயமாக, கடைசியாக, இறுதியாக உன் மகனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றார். சொல்ல வேண்டுகிற கட்டமா இருக்கிறது. அவன் உயிரோட கூட இருக்கிற வரையிலும், அவன் ஜீவன் இருக்கிற வரையிலும் நான் கொடுக்க வேண்டிய மாத்திரைகளையும் மருந்துகளையும் உன் மகன் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். ஒருவேளை ஆபரேஷன் செய்தால், அறிவில் சிகிச்சை செய்தால், அப்படி ஆகிய என் மகன் பிழைக்க மாட்டானா? என்னைய பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாம் ஐயா. ஆபரேஷன் தியேட்டரிலே உன் மகனுக்கு ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை என்ற சில மாதங்களோ நாட்களோ வருடங்களோ கழித்து ஐயா உன் மகன் செத்து போய்விடுவான், மரித்து போய்விடுவான். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை இல்லை, நிச்சயற்ற ஒரு வாழ்க்கை இல்லை, உறுதியான ஒரு வாழ்க்கை இல்லை. நான் சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தை இதுதான் என்று மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் என் தகப்பனர் முகத்தை பார்த்து மிக திட்டம் தெளிவாய் சொல்லிவிட்டார். வேகமா என்னை வீட்டுக்கு என் தகப்பனர் அழைத்து வந்திருந்தார். என் தாயார் ரொம்ப பக்திமானுங்க. அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சித்திர பெருவிழா, ஆடி கிருத்திகை, ஆடி பெருவிழா, இப்படிப்பட்ட நாட்கள் விட மகா ஜோதியாய் விளக்கெறிந்து கொண்டே இருக்கு. நல்ல ஒரு பக்திமான் என் தாயார். பூஜையில் உட்காந்தாங்கன்னா நல்லா மகிமைப்படுத்துவா, நல்லா போற்றி சேமிப்பா கடவுளை. அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் என் தாயார். என் தகப்பனாரை பார்த்து என் தாயார் ஒரு வார்த்தை கேட்டாங்க, பாரு, நீ நம்பி தேடி பல டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டாரே, நீ நம்பி பண வைத்தியரா உன் மகனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிவிட்டாரே. கடைசி தீர்மானத்திற்காக, முடிவுக்காக காத்திருந்தீங்களே, அந்த டாக்டர் வாயின் வார்த்தையெல்லாம் வெக்கப்பட்டு போய்விட்டதல்லவா? தோத்து போன வாழ்க்கையா, புறக்கடிக்கப்பட்ட வாழ்க்கையா, கைவிடப்பட்ட வாழ்க்கையா, நம்ம வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா? இனிமே என்ன செய்ய போறீங்க? நான் சொல்றதை கேட்டீங்கன்னா
என் மகனுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? அவன் விடுவிக்க மாட்டானா? சுகம் பெற மாட்டானா? எத்தனையோ பக்தர்கள் நன்மை பெற்றது உண்டு. எத்தனையோ பரிகாரங்களோ வேண்டுதல்களோ நியத்தி கடன்களோ செய்து வந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றார்களே. உன் மகனுக்கு ஏன் ஒரு விடுதலை கிடைக்காது? என் மகனுக்கு ஏன் ஒரு சுகம் கிடைக்காது? புண்ணிய ஸ்தலத்திற்கு கடந்து போய் புண்ணியம் பண்ணினா, தர்மஸ்தலத்திற்கு கடந்து போய் தர்மம் பண்ணினா, பல தெய்வத்துடைய வழிபாடு செய்து நிறைவேற்றி வந்திருந்தா, அவனுக்கு பிடித்த சாப தோஷம், அவனுக்கு பிடித்த கேடு தோஷம், அவனுக்கு பிடித்த வியாதி தோஷம், அவனுக்கு பிடித்த அத்தனை தோஷம் அவனை விட்டு நீங்காதா? தாயும் தகப்பனர ஒருமனப்பட்டு கலந்து பேசி என்ன மகா புண்ணியஸ்தலத்திற்கு அழைச்சிட்டு போனாங்க, புண்ணியம் பண்ணினாங்க. என்ன மகா தர்மஸ்தலத்திற்கு அழைச்சிட்டு போனாங்க, தர்மங்களை பண்ணினாங்க. என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அத்தனை தெய்வத்துடைய வழிபாடும் செய்து நிறைவேற்றி வந்திருந்தோம். என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அத்தனை தெய்வத்துடைய வேண்டுதலும் செய்து நிறைவேற்றி வந்திருந்தோம். இப்படியாகலே மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இப்படியாகலே மகன் ஒரு சுகத்தை பெற மாட்டானா? உலகத்தில் இருக்கிற பல தெய்வத்துடைய ஸ்தானங்களையும் பரிகாரங்களையும் வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் நியத்தி கடன்களையும் அத்தனையின் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றி வந்திருந்து கூட வெக்கப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, எல்லா நாளும் தோத்து போன வாழ்க்கை. தகப்பனுடைய பாதத்தை பிடித்து, என் தாயனுடைய பாதத்தை பிடித்து தெய்வத்தை போல சாஷ்டாகமாக விழுந்து என் கண்ணீரில் ஆனந்த ஊஞ்செடுத்தப்பா, நம்பி வந்த தெய்வமெல்லாம் என்னை கைவிட்டு விட்டதா? நம்பி வந்த தெய்வமெல்லாம் என்னை கைவிட்டு விட்டதம்மா. நம்பி அழுகாத, சோர்ந்து போகாத, கவலைப்படாத. நான் வணங்குற தெய்வத்திற்கு இதுதான் சித்தமானா உலகத்தில் எந்த தெய்வத்தில் மாற்றவே முடியாது என்று என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. சில மாதங்களும் சில நாட்களும் சில வருடங்களும் என் வாழ்க்கையில் கடந்து போனது. என் தகப்பனருக்கு நெருங்கின நல்ல ஒரு நண்பர், நல்ல வைத்தியர், சொல்லக்கூடிய பெரிய மருத்துவ டாக்டர், அமெரிக்காவில் கேன்சர் புத்துநோயில பெரிய சீஃப் டாக்டர் என் தகப்பனாரை பார்க்கும்படியாக வந்திருந்தார். ஐயா, உன் இரண்டாவது இளைய மகன் கேன்சர்னால, புத்துநோயினால, ஆட்டில் ஓட்டனால 2 கிட்னி பழுதடைந்து போய் 2 பார்வாற்று போய் ஐயா அவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பத, அவன் சாவை எட்டிக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்டனையா. எந்த டாக்டர் அவனை கைவிட்டாரோ, எந்த மாத்திரம் அவனுக்கு சுகமாக்கவில்லையோ, எந்த பரிகாரம் அவனை சுஸ்தமாக்கவில்லையோ, ஒரே ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சு கொண்டாந்திருக்கிறேன், இதை வாங்கி கொடுத்து பாருங்க. 1 மாதத்தில் அவன் சாப்பிட்டு குணமடைந்து அதே கோவில்ல உன் பக்கத்தில் தீட்சகராக, அர்ச்சகராக, குருக்களாக அவன் பணிபுரிவான். ஐயா, என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர், எனக்கு விசுவாசம் அற்று போய்விட்டது டாக்டர். எத்தனை மாத்திரை, மருந்து, எத்தனை ட்ரீட்மெண்ட், இன்ஜெக்ஷன், ரத்தம், பரிகாரம் அத்தனையும் பய வாழ்க்கையில தோத்து போய்விட்டது டாக்டர். நீங்க கொடுக்க வேண்டிய மாத்திரை தானா? 1 மாதத்தில் என் மகன் சாப்பிட்டு குணமடைந்து அதே கோவில்ல என் பக்கத்தில் மீண்டுமாக அவன் அர்ச்சகராய் பணிபுரிவானா? அந்த டாக்டர் சொன்னார், அழுத்தி திருத்தி நிதானித்து ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க. அடுத்த ஸ்தானம், அடுத்த பதவி, அடுத்த உயர்வு இந்த கோவில் அவன் கொடியேற்றி பரப்ப தலைமையர்ச்சகராய் மாறுவானையா. இது சத்திய வாக்கு, அருள் வாக்கு. அவர் சொல்ல சொல்ல என் தகப்பனார் உள்ளமெல்லாம் பிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு டாக்டர் பணம் கேட்குறீங்க? 1 ரூபா கொடுங்க டாக்டர். 1 லட்சம். அவர் கையில் 1 லட்சம் கொடுத்தாரு. அவர் கையில் இந்த மருந்தை என் தகப்பனார் கையில வாங்கினாரு. என்னை அழைத்த நம்பியான வா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது, உன் கண்ணீர் ஆனந்த வரவசமாய் மாறப்போகுது, இதை நீ சாப்பிடு, சுகமடைந்து விடுவேன்னு சொல்லி என் தகப்பனாரும் தாயாரும் என்னை ஒரு அறைக்கு அனுப்பிட்டாங்க. 1 மாசமா சாப்பிட்டேன், நல்லா ஆகலை. 2 மாசமா சாப்பிட்டேன், விடுதலை இல்லை. 3 மாசமா சாப்பிட்டேன், சுகம் இல்லை. 4வது மாதம் கூட சாப்பிட்டு வந்திருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு சுகம் கிடைக்கும், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும், என் சரீரத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். எங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தை பெறுவேன், எங்கள் அப்பாவுடைய பதவியில் உட்காருவேன், நானும் பெரிய தலைமையர்ச்சகரை மாறுவேன்னு சொல்லி விடாப்பிடியா இந்த மாத்திரை மருந்தை சாப்பிட ஆரம்பித்தேன். 5வது மாதம் வந்தது. ஒரு தீர்மானம் என் வாழ்க்கையில் எடுத்த. என்ன தீர்மானம் எடுத்தேன்னு தெரியுமா? ஒரு வைராக்கியத்தை என் வாழ்க்கையில் எடுத்தனையா. நான் சுகமாயிட்டேனா, நான் விடுதலை பெற்றுட்டேனா,
பெற்றனா, என் சரீரம் முழுவதும் நல்லா ஆகிவிட்டதனா, நான் எந்த இடத்துல கோவிலை உருவாக்கணுமோ கோவிலை உருவாக்குவேன். எந்த இடத்துல கோபுரத்தை ஸ்தாபிக்கணுமோ கோபுரத்தை எழுப்பி கட்டுவேன். எந்த பட்டி தொட்டி கிராமத்தில் இந்து கோவில் கட்டாம இருக்கிறதோ நான் அதை கட்டுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் என் வாழ்க்கையில எடுத்தேன். வராமே சொல்லுங்க. சும்மா விட்டுருவேனா? சும்மா விட முடியுமா? சுகமாயிட்டேன்னா, நல்லா ஆயிட்டேன்னா, விடுதலை பெற்றுட்டேன்னா ஊட்டி பேரணிலேயே கட்டுவேன். ஊட்டி பேரணிலேயே கட்டுவேன். 5வது மாதம் வந்துச்சு. என் தாய் ரொம்ப நல்லவங்க, என் தகப்பன ரொம்ப நல்லவர். என்னை எப்பவுமே விசாரிப்பாங்க. அம்பியான நல்லா இருக்குதா, பரவாயில்லையா, சுமாரா இருக்குதா, மாத்திரை போட்டியா, நல்லா தூங்குனியாப்பா. என்னை 2 பேரை விசாரிக்க முடியும். என் முகத்தை 2 பேரும் பார்க்க முடியல, என் பக்கத்தில் நிற்க முடியல. என் சரீரம் முழுவதும் துர்நாற்றம் எடுத்துருச்சு. என் சரீரம் முழுவதும் அளவை போல நாற்றம் எடுத்து போய்விட்டது. தகப்பனார் முகத்தை பார்க்க முடியும், என் தாயாரின் பக்கத்தில் நிற்க முடியல. என் சரீரம் முழுவதும் நாற்றம், என் சரீரம் முழுவதும் அளவை போல நாற்றம். ஒரு பக்கம் ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. தகப்பனார் முகத்தை மூடினார், என் தாயார் முகத்தை மூடி. இனி என் பையன் முகத்தை பார்க்க முடியுமா? என் பையனை நான் விசாரிக்க முடியுமா? பக்கத்தில் நிற்க முடியும். தகப்பனா சொன்ன, நான் பணத்தை இழந்த, செல்வத்தை இழந்த, நான் ஆஸ்தி இழந்த, சொத்தை இழந்த, இருக்க வேண்டிய கோவில் பதவி இழந்துருவேன். நான் நிம்மதியெல்லாம் இழந்துட்டேன்ல, எனக்கு இருக்கிற எல்லா இன்பத்தை இழந்துட்டனே. என் தாயார் அழைச்சா, இருக்க வேண்டிய பணத்தை நம்ம கையில் கொடுக்குறேன், எங்கே ஆகில ஒரு மடத்தில் மகனை விட்டு வந்து எப்போ நான் அவனை பார்க்கணும் நினைவிருக்கோ உன் பையனை பார்த்துட்டு வர மாட்டியா? எனக்கு 18 வயசு. என் தாயாரையும் கையை பிடிச்ச, அம்மா என்னை விட போறீங்களா? என் பையனை கடைசி இதுதானா? எப்பமா அவங்க முகத்தை நான் பார்ப்பேன்? அப்பா எப்பப்பா நான் உங்க வார்த்தையை கேட்பேன்? ஒரு அமௌண்ட் பணத்தை என் தாயார் கையில் கொடு. வேற சண்டைப்பட்டனுக்கு வந்தேன். காஞ்சி காமா கோடி பீடாதிபதி மடத்துக்கு வந்து சேர்ந்த ஒரு பாதத்தில் விழுந்து வர ஆளுங்க, ஐயா என தெய்வம் செய்து இந்த அறையில் வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சென்னையில் ஒரு கீழ்ப்பக்கம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, மென்டல் ஆஸ்பத்திரி. எனக்கு ஒரு லெட்டர் மேட்டை கொடுத்தாங்க. நாங்கள் விட்டுட்டு வந்தோம். என் தாயார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. பெரிய அதிகாரி ஒரு பாதத்தில் விழுந்து வரையாள், ஐயா என தெய்வம் செய்து விட்டு நான் செத்து போறேன். அங்கே அனுமதி இல்லை. வீட்டுக்கு என் தாயார் கூட்டிகிட்டு வந்தாங்க. என் தகப்பனார், ஏன் அழுகிற, ஏன் நீ புலம்புற? உன் பையனுக்கு எந்த இடத்துல அனுமதி இல்லையா? ஆசிரமம் கிடைக்கலையா? அழுவாத. மேலாரி நீ ஆயத்தப்படுத்த, நீ சுத்தப்படுத்த, ஒழுங்குபடுத்த. அங்க உன் பையனை அமர விட்டு வந்துடலாம். எப்ப நான் உன் பையன் முகத்தை பார்க்கணும்னு காசு இருக்கும், நீ பார்த்துட்டு வர மாட்டேன். என் தகப்பனார் வார்த்தை என் தாயை நல்லா கீழ்ப்படிவாங்க. அதை சுத்தப்படுத்துனாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. என் தகப்பனை நினைச்சேன். என் தாயாரே கையை இறுக்கி பிடிச்சி 2 பேரும் படிக்கட்டு நடக்க வச்சாங்க. கடைசி படிக்கட்டு வந்தது. கதவை திறக்க கடைசி படிக்கட்டு வந்த பிறகு தகப்பனார் அணைச்சு, என் தாயார் அணைச்சாப்பா. என் வாழ்க்கை வனாந்திரமா, என் மரம் பட்டு போய் விட்டதாமா. அம்மா என் வாழ்க்கை ஜெயில் உள்ள வாழ்க்கையா, சிறை உள்ள வாழ்க்கையா? அப்பா உங்க சத்தம் காதுல எப்பப்பா விழுவ போகுது? அம்மா நான் அவன் கண்ணை துடைக்காம விடுவானா? அப்பா நான் அவனை பார்க்காம போயிடுவானா? உட்காரு. என்ன உட்கார வச்சுட்டு 2 பேரும் கதவை சாத்திட்டு கீழே வந்துட்டாங்க. நல்ல ஒரு வேலைக்காரி, எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியவெல்லாம் நல்ல ஒரு வேலைக்காரி என் தகப்பனார் ஆயத்தப்படுத்தி வச்சு. நான் நரகத்தை பார்க்கல, எனக்கு நரகனா என்னன்னு தெரியாது. நரகத்தில் அனுபவிச்சேன். யார முழுவதும் பூச்சி, வண்டு, கற்பம்.
என் வேட்டியை பார்த்தீங்கன்னா ரத்தம் மோசஸ்லாம் போயிருப்பான். அது ஒரு பக்கம் கொசு சுத்தம். நான் பசியோடு இருப்பேன். அந்த அம்மா எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க தெரியும். அந்த அம்மா ஒரு தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பாடு வச்சு. தம்பியாட அக்கா சாப்பாடு கொண்டாந்துருக்கிற கதவை திறப்பேன். அம்மா வந்துட்டாங்களா சாப்பாடை கொண்டாந்துட்டு நான் கதவை திறந்து பசி ஆத்தனமே நான் கதவை திறப்பேன். அந்த அம்மா வாசப்படியில் தட்டை வச்சு ஒரு தட்டு தட்டுவாங்க. அந்த சாப்பாடு என் காலில் வந்து நிற்க. இந்த அம்மா 5 மாதம் வேலை செய்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் பெரிய திருவிழா நடக்கும், கோவில் திருவிழா. சொந்த பந்த உற்ற உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. எங்கள் சொந்த பந்த பசங்களும் ரொம்ப ரீச்சி ஃபேமிலி. எல்லாம் புது துணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசுவோம். அம்மா அப்பா என் உடம்பை பார்த்தீங்கன்னா புழுவா ஊத்தா. சட்டை போட முடியாது, என்னால் எனக்கு பார்வையே இல்லை. நான் சாப்பாடு வாயில வைக்க முடியாது. எல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க. என்னை வந்து பார்ப்பாங்களா? எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? செவுரு நான் ஒன்றா இருப்பேன். 5 வயசு குழந்தை எப்படியா இருக்கும்? அப்படி தான் உட்காந்துருப்பேன். நிறையா சமயம் நான் தண்ணி தாகத்தில் என் யூரினே நான் குடிச்சிருக்கேன் நிறைய ட்ரிப்பு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல முடியாது என்னால். நான் அப்படி தான் வாங்க. அந்த அம்மா எங்கள் அப்பா கையை பிடிச்ச அம்மா கையை முகத்தை நான் பார்க்க முடியாதையா. வாயில புழுவு தள்ளிடுச்சு. கேன்சர் மண்டையில் எட்டிடுச்சு. அவன் பிழைக்க மாட்டான். எந்த அறியும் நான் பார்க்க முடியாது, அந்த அறிவில் நினைக்க முடியாது. அந்த புத்துநோய் என்ன தொட்டிடல, அந்த கேன்சர் கிருமியை பரவிடும்ல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, எல்லாம் செய்ய முடியாது. நம்ம போயிட்டாங்க. என் பேருக்கு நான் செய்ய மாட்டேனா? எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுந்து குளித்து பட்டை அடித்து குடும்பியை கட்டிக்கிட்டு பூஜையை திறந்து அந்த வழிபாடு ஸ்தலம் பூஜை அந்த சமஸ்கிருத வார்த்தை என் காதில் பொழியும். அப்படியே சன்னிசுத்ரா எனமக, அம்பிகா எனமக, பரமபுத்ரா எனமக, யாபூஷகா எனமக, ஆபூஷகா எனமக, கந்தசுகா எனமக, சுக்லமுத்ரா எனமக, ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நமக, தந்தமாங்க சுப்ராய நமக, சுப்ர தந்தமாகலியா நமக. அத்தனை நமக்கு அவ எங்கேயும் இல்லைங்க, இந்த பைபிளில் தாங்க இருக்குது. அத்தனை மந்திரம், அத்தனை சாம வேதம், அத்தனை ரிக்கு வேதம், அத்தனை சமஸ்கிருதம், அத்தனை காயத்ரி மந்திரங்கள், அத்தனை இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் எடுக்கப்பட்டதுதான். இந்த பைபிளுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, சமுதாயம் இல்லை, கோத்திரம் இல்லை, கோலம் இல்லை. எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய, எல்லாரையும் மோட்சத்தை கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைகளா இந்த பைபிள்ல தான் இருக்குது. தகப்பனா பூஜையை திறந்து விட்டு வெளியே வந்து கூப்பிடுவா, ஜெயலட்சுமி இங்க வா. கடைசி இறுதி எங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், என் உள்ள உருகி உடஞ்சி போயிடா. அவனை பார்த்துட்டு வந்தியா? அவன் செத்துட்டானா? உயிரோடு இருக்கிறானே பார்த்துட்டு வந்தியா? என் தாயார் என்னை பார்க்க சும்மா வரமாட்டாங்க. இரவில் வடித்த சாப்பாடு எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு மீந்த பிறகு என் தாயார் ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி தயிரை ஊற்றி வச்சிருப்பேன். என்னை பார்க்க ஒரு தட்டிலையா ஒரு கிண்ணத்தில். எனக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையில். நான் ஒதுக்கப்பட்டவன் தான். என் தாயார் ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்து அந்த சாப்பாடு பிளாஸ்டிக் பையில் போட்டு தயிரை ஊற்றி வருத்துட்ட ஊருங்க. எங்கள் அம்மா முகத்தை அன்னைக்கு நான் பார்க்கணும், எங்கள் அம்மா வார்த்தை நான் கேட்கணும், எங்கள் அம்மா முகத்தை நான் பார்க்க. எப்போ வருவாங்க? அவங்க மடி மேல உட்காரலாம், என்னை கொஞ்சம் அவங்க கண்ணனை பார்த்து ஆசையாமத்தடணும். ஏங்குவேன். என் தாயார் சாப்பாடு போட்டதை கையில் எடுத்துட்டு வருவாங்க. என் அறையை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இருக்கிற அறை தான் என் அறை. காலையில் வரும்போது என் கல்ல ரத்தம் வடிஞ்சிச்சு. இந்த அறையில் தானே நான் இருந்தேன். இந்த ஜன்னல் தானே என் ஜன்னல். என் தாயார் ஜன்னல் ஓரம் அடிப்பாங்க, முகத்தை சீலையில் கட்டிக்கிட்டு.
ஒரு வார்த்தையை காதுல கம்பி ஆள அம்மா வந்திருக்கண்டா, ஜன்னலுக்கு அது தர உனக்கு நான் சாப்பாடை கொண்டாந்துருக்கிறேன், அம்மா வந்துட்டாங்களா? நான் வேகமா ஜன்னல் கதவை திறப்ப என் தாயார் மூஞ்சி அப்படி வச்சிருவாங்க. என் தாயார் கையை விடுவாங்க, அழகா என் தாயார் கையை தெரியும், என் கையை பிடிச்சிருவேன், என் தாயார் கையை இறுக்கி பிடிச்சிருவேம்மா. உங்க முகத்தை காட்ட மாட்டீங்களாமா? திருப்பப்பட்ட முகத்தை காட்ட மாட்டீங்க. நான் அசிங்கமா இருக்கேனா? அம்மா நான் நாத்தடிச்சு போயிருக்கேனாம்மா? நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்னா உங்க முகத்தை காட்ட மாட்டீங்களா? டே அம்மா முகத்தை காட்ட மாட்டேன்டா, தெய்வத்துக்கு சுத்தமா இருக்கண்டா, அவ சரமா போயிடண்டா. அம்மா கையை விடு, நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் என் தாயாருடைய கையில சொட்டு 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 நடைய. என் தாயார் வடிக்கிற கண்ணீரெல்லாம் என் கையில, என் கண்ணில் தொடப்ப என் தாயார் வடிக்கிற கண்ணீரை. உங்க முகத்தை நான் பார்த்துரும், கடைசியா பார்த்துரும், முகத்தை காட்ட மாட்டேன். சாப்பாடை வாங்குடா, அம்மா முகத்தை காட்டாம போவானா? சாப்பாடை வாங்க, சாப்பாடை வாங்கிடுவேன். என் தாயார் பட்டினி கதவை சாத்திட்டு வேகமா கீழே. சாப்பிட முடியுமா? நல்ல நல்ல துப்போய் நொந்து போய் நுர தள்ளி போய் சாப்பிட்ட. என்னை வெறுத்தார் எங்க அப்பா, எங்க அம்மா என்ன ஒதுக்கிட்டாங்க, சமுதாயம் என்ன பகைச்சிருச்சு. என் வாழ்க்கை வண்ணாந்திரம். 1999 ஆண்டு நவம்பர் 23 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நான் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, நான் வாழ்ந்தா என்ன, வாழாமல் போனா என்ன, நான் இருந்து என்ன சாதிக்க போறேன்? என் தாயை தகப்பனரை அழைச்ச அம்மா அப்பா வாங்க, 2 பேரையும் அறைக்கு வந்தாங்க. 2 பேரு கையை தெய்வத்தை போல நமஸ்காரம் பண்ணி உங்க பாதத்துல தெய்வத்தை போல விழுந்து நான் கோடா கொடி கும்புறேன். நான் சாகபடி ஒரு மாத்திரை தர மாட்டீங்களா? நான் மறிக்கும்படி உங்க கையில ஒரு மருந்து கொடுக்க மாட்டீங்களா? நான் சிவலோக மோட்சத்தை அடைய மாட்டேனா? இந்த பாக்கியத்தை பெற மாட்டீங்களா? 2 பேரும் காலாடைச்சிட்டு விடுறா, விடு, உன்னை சாகவ பெத்த, இவ்வளவு தூரம் வளர்த்த அம்மா உன்னை மருந்து கொடுத்து சாவடிக்கவா வளர்த்த, விட அம்மாக்கா கொடுங்க சாக மாத்திராப்பா, மருந்து கொடுக்க மாட்டீங்களா? நான் சிவலோக மோட்சத்தை அடைய மாட்டேனா? இந்த பாக்கியத்தை பெற மாட்டீங்களா? ஒரு பெத்த தாய், ஒரு பெத்த தகப்பனா ஒரு புள்ள சாகபடி மாத்திரம் வந்து கொடுப்பாங்களா? இல்லை, என்னை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ஐயா ஐயா, என் உடம்ப பார்த்தா நரும்பு எலும்பு தான் தெரியும். இப்போ சட்டை அவுத்து காட்டுன்னு அன்றைக்கெல்லாம் அழுதுட்டு உட்காந்துருவீங்க. உடம்புல சதையை பார்க்க முடியாது. எனக்கு 6 மணியா நான் கண்ணு பார்வை தெரியாது. இப்பயும் அப்படி தான் இருக்குது. தள்ளாடிட்டு இருப்பேன் நான். என்னை கையை பிடிச்சி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து விடணும் முனையில். 2 கிட்னி ஃபைலரு, ஹார்ட்டில் ஓட்டை. இப்போதான் என் நிலவரம். என் வேஷ்டி ஆபத்து, கயிறை போல முறுக்கி கழுத்தில் 3 சுருட்டு சுருட்டி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் தியானிச்சேன். எத்தனை மகா குங்கபேஷகம், எத்தனை பக்தி பாடல்கள், எத்தனை சமஸ்கிருத மொழியில தேர்ச்சி பெற்றனே. அந்த தெய்வம்லாம் என்னை ஏன் காப்பாத்தல? அந்த தெய்வம் ஏன் என்னை விடுவிக்கல? அந்த தெய்வம் ஏன் என்னை சுகமாக்கல? என் வாழ்க்கையில கடைசி வாழ்க்கை பயண சாவக்கூடிய நேரம், தூக்கு மாட்டி சாவக்கூடிய நேரம், என் கழுத்தை நானே நெரிச்சி சாவக்கூடிய வாழ்க்கையா? என் கழுத்துல 3 சுருட்டு சுருட்டி பழைய வாழ்க்கையினது எல்லா அனுபவத்தை தானிச்சு விட்டு என் அறையிலே நான் என் கழுத்துல கையை வச்சு கொஞ்சம் இருக்கிற பெலத்துல என் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயா அம்மா, சகோதரனே சகோதரியே, என் கழுத்து நெருங்க இருங்க சுருங்க, நெருங்க இருங்க சுருங்க, நெருங்க இருங்க சுருங்க. எனக்கு விட்டு வெளியே வர ஆரம்பித்தது. என் கண்ணோ நின்று விட்டது. என் உறுப்புகள் எல்லாம் செயல்படவில்லை. என் இரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மெழுகு போல ஸ்டாப் ஆகி கொண்டிருக்கிறது. என் துடிப்புகள் எல்லாம் செயல்படாம நின்று போய் விட்டது. வாய்க்கும் தொண்டைக்கும் நாக்குக்கும் வாய்க்கும் மூச்சுக்கும் ஊசலாடிக்கிட்டே இருக்கிறது. நல்லா தூங்குறாங்க வீட்டில் அம்மா அப்பா, நல்லா தூங்குறாரு. இடம் முழுவதும் அமைதியா இருக்குது. ஒரு சத்தம் இல்லை, ஒரு கூச்சல் இல்லை, ஒரு சவுண்டு இல்லை. எனக்கு மட்டும் அந்த தண்ணியில, அந்த தண்ணி நேரத்தில், அந்த தனிமை அறையில ஒரு வார்த்தை புறப்பட்டு வருது. ஒரு வார்த்தை புறப்பட்டு வருது. இந்த வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தை உச்சரி. சொல்ல முடியலங்க. உயிர் போய்கிட்டு இருக்குது.
எத்தனை வார்த்தை சொன்ன காப்பாத்தல, எத்தனை நாமத்தை சொன்ன விடுவிக்கல, என்னத்தெல்லாம் நான் சேமிச்சேன், என்னை சுகமாக்கல. இந்த வார்த்தை என்னை காப்பாத்துமா? இந்த வார்த்தை என்னை சுகமாக்குமா? இந்த வார்த்தை என்னை விடுவிக்குமா? நான் சொல்லாத நாமமா? நான் பாடாத பாட்டா? நான் போற்றி மகிழ்விக்காத அந்த தெய்வத்துடைய அனுக்கிரமா? இதுதான் என்னை காப்பாத்தமா? அது என்ன வார்த்தை? அதையும் சொல்லி செத்து போயிரு, என் வாழ்க்கை இதோட முடிதுவாகிட்டேன்னு சொல்லி ஒரு கையை வானத்துக்கு நேரா தூக்கி, நான் எப்படி சத்தமா சொன்னேன், என் வாயில் அந்த வார்த்தை எப்படி சத்தமா வந்தது, இதுவரை நம்ப முடியல என்னால. மகா சத்தமா சொன்ன அந்த வார்த்தையை இந்த வானத்தையும் பூமியும் அகில அண்ட சராசரத்தையும் படைத்து என்னை உருவாக்கி ஆளுக செய்கிற உண்மையான கடவுளான ஜீவனுள்ள தெய்வமானா, என்னை விடுவிக்கமானா, என்னை சுகப்படுத்த அந்த தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை சும்மா விட்டுருவனா? உலகம் முழுவத சாட்சி சொல்லுவேன் என்று ஒரு தீர்மானம் என் வாழ்க்கையில் எடுத்த அந்த தெய்வம் யார்? அந்த கடவுள் யார்? அந்த என் பெருமாள் யார்? என்னை விடுவிக்குமானால், சுகப்படுத்துமானால், என் பலவீனால மாறமான எனக்கு நல்ல ஒரு உயிர் கிடைக்குமானா அந்த தெய்வத்தை சும்மா விட்டுடுவனா? உலகம் முழுவத சாட்சியம். அப்படி எனக்கு பதில் கிடைக்குமான் எதிர்பார்த்த முற்றிலுமா தோத்து போயிட்டையா. நான் தோத்து போனவனா நின்றுட்டேன், சூத்து பக்கமா சாஞ்சிட்டு என் கழுத்தை கைக்கு நேராக வச்சுட்டு இருக்கிற உயிரை கரத்துல நெருக்கி சத்து போயிறேன். எல்லா என் சாகப்பத்தை அடக்க செய்யட்டும் என்று சொல்லி 1999 ஆண்டு நவம்பர் 24 என் அறியாதபடி தூரத்துல உன்னதமான வார்த்தை, ஒரு மகிமையான வார்த்தை, ஒரு விடுதலையான ஒரு வார்த்தை. என் உயிர் போய்கொண்டிருக்கிற வேளையிலே என் அறையை நோக்கி அந்த வார்த்தை கடந்து வருது. அந்த அறையிலே என் காதுக்கு நல்லா ஒண்ணு மட்டும் கேட்குது, நல்லா ஒண்ணு மட்டும் என் காதுக்கு சத்தமா கேட்குது. நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து. நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் ஜீசஸ் காட். நீ பயப்படாதே, அவனோட கூட இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து. பயப்படாது. தூங்குற ஒருவனை தட்டி எழுப்பின எப்படி அதறுவான், எப்படி அலறுவான். அந்த வார்த்தை நான் அதற பண்ண வச்சிருச்சு, நடுக்க வச்சிருச்சு, என்ன குலுக்க வச்சிருச்சு, என் உடம்பு அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. அறைய முழுவதும் திரும்பி பார்க்கிற, செவுத்து முழுவதும் திரும்பி பார்க்கிற ஒரு பயங்கரமான வெளிச்சம் என் அறையில வீசுது, என் முகத்துல வீசுது, என் முகத்துல வீசுது, என் அறையில வீசுது. பயங்கரமான ஒரு வெளிச்சம், பயங்கரமான ஒரு ஜோதி. சுத்தி சுத்தி பார்க்கிற ஒரு பியூட்டியான கிராஸ், ஒரு அருமையான சிலுவை என் கண்ணுக்கு தெரியுதியா. நேராவ 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 என் ஆட்டு துடிக்குது, என் நரம்பு வேலை செய்து, என் எலும்பு ஆட்டம் கொடுக்குது, எனக்கு பார்வை வருது, என் கேன்சர் என்னை விட்டு நீங்குது, அந்த புத்துநோய் சுகமாகுது. நேராக நேராக தேவ பிரசனம், தேவ மகிமை, சக்கனா மகிமை, கர்த்தருடைய அக்கினி என்னை முழுவதுமாக, அறை முழுவதுமாக, சரீரம் முழுவதுமாக. பாபா ரீபாலா சக்கரபா. முக்காமணி இருக்கையா, 21 வயசு பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, கேன்சர் நாத்தம் இல்ல, கேன்சர் வாடை இல்ல, புத்துநோய் இல்ல, சரீரத்தில் ஒரு புண்ணு இல்ல, ஒரு காயம் இல்லையா. விடுவிக்கப்பட்டவனாக, பாதாளத்தில் தூக்கி நிறுத்தினவனாக அந்த என் பெருமான் இயேசுவை சுகமாக்கிட்டாரியா. தாய் தகப்பன அழைச்சம்மா, வாங்க அப்பா வாங்க, இடம்பி ஏடா சத்தம் வரல, இங்க வாங்கு அப்படி அழைச்ச. இடம்பி அப்படின்னா கதவை திறந்து 2 பேரை உள்ள வர வச்ச. 2 பேரை கையை பிடிச்சி காலை பிடிச்சி நெஞ்சாமிக்கு முதுவை தட்டி 2 பேரை வயிற்றாமிக்கு வாய ஊதி ஊதி பாக்குறாங்க. ஐயா, ஒரு நாத்தம் இல்ல, ஒரு வாடை இல்ல, ஒரு கேன்சர் இல்ல, ஒரு புத்துநோய் இல்ல, ஒரு ஆட்டில ஓட்டம் இல்ல, ஒரு வாழ்வு இல்லையா. ஞாடாச்சி, வணங்குற தெய்வத்தை விட, சார்ந்திருக்கிற தெய்வத்தை விட, நம்பி இருக்கிற தெய்வத்தை விட, சேமிக்கிற தெய்வத்தை விட, நான் தேடாத தெய்வம், நான் அறியாத தெய்வம், நான் காணாத தெய்வம், என்ன தேடி வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் சுகமாக்கினார். அவர்தான் என்ன சுகமாக்கினார்.
அவரை விட இந்த உலகத்துல ஒரு தெய்வம் இருக்குதா? உலகத்துல உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்துதாயா. ஹல்லேலூயா. வீட்டுல என்ன தெரியுமா சொன்னாங்க? 85 லட்சம் செலவு பண்ணவன் நானு, உன் படுக்கையில் இரவம் பகல கண்ணு முடிச்சது நானு, உன்னை தோல்ல தூக்கிட்டு ஆசுபத்திரி அலைஞ்சது நானு. இயேசுநாதர் சுகமாக்கினார். பைத்தியங்கடா. பொழுது விடிட்டவன. பொழுது 7 மணி விடிஞ்சு கார்ல உட்கார வச்சாங்க. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை கூட்டிட்டு போனாங்க. பெரிய சீஃப் டாக்டர் சேதுராமன் ஐயா இங்க வாங்கன்னு அழைச்சார். எங்க அப்பா என்ன ஐயரே சொல்லுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு பெரிய நமஸ்காரம் அப்படின்னா, நமஸ்காரம் அப்படின்னா தோத்திரம் அர்த்தம். என்னது நமஸ்காரம்? என்னது தோத்திரம் அர்த்தம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையோ உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக, கொடுத்தீர் என்னையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. அகிலா சிறுசி துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அகிலா சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அல்ல பகலோ நித்தியமாய், அல்ல பகலோ நித்தியமாய் அருளேவுமையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடும் மகனே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாக என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாக என்னை உமக்காக. எடுத்தீர் உமையும் எனக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் என்னையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமையன்றோ துதித்திடவே. ஹல்லேலூயா. டாக்டர் கூட்டிட்டு போனாங்க. டாக்டர், என் பையன் பைத்தியக்காரனா மாறிட்டான் டாக்டர். யார் சொன்னார்? அம்மா. அப்பா சொல்றாரு, அவன் சைக்கவா மாறிட்டான் டாக்டர், அவன் மென்டலா போயிட்டான் டாக்டர். ஏசப்பா வந்தாருன்றான், சிலுவையை பார்த்தேன்றான், வெளிச்சத்தை பார்த்தேன்றான், பயப்படாதுன்னு சொன்னேன்னு சொல்றான். என்ன டாக்டர் இது? கவலைப்படாதீங்க தம்பி, உள்ளவ பேண்ட்டை கலட்டு, மணினை கலட்டு, சட்டையை கலட்டுனார் டாக்டர். எல்லாத்தையும் கலட்டி விட்டு அந்த பெஞ்சில் போய் பாடு அப்படின்னார். எல்லாத்தையும் கலட்டி விட்டு பெஞ்சில் அழகாக படுத்திருக்கிறேன். எனக்கு என்ன கவலை இனிமே? டாக்டர் எழுந்து போகக்கூடாது ஒரு கட்டளை போட்டார். நான் சும்மா இருப்பேன்னா? ஏஞ்சி சுற்றி கித்தி பார்க்க இங்கே என்ன வச்சுருக்காங்களான்னு. ஒன்றுமே இல்லை, படுத்தேன். டாக்டர் சொன்னார், மறுபடியும் படுத்தம்பினாரு. எக்ஸ்ரே எடுக்கிறாரு, இசிஜி எடுக்கிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, யூரின் டெஸ்ட் எடுக்கிறாரு, நரம்பு டெஸ்ட் எடுக்கிறாரு, ரத்த டெஸ்ட் எடுக்கிறாரு. எல்லா டெஸ்ட்டை எடுத்து பெரிய அமெரிக்கா லேபுக்கு அனுப்புனாரு. அமெரிக்காவில் டிரான்ஸ்ஃபர் ஆகி பாம்பேக்கு வந்தது. பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை ராமச்சந்திராவுக்கு வந்தது. ராமச்சந்திராவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பெரிய அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வந்தது. அப்போலோ ஆஸ்பத்திரி டிரான்ஸ்ஃபர் ஆகி மதுரைக்கே வந்தது. ஐயா, அந்த அறை முழுதும் உலாவி பார்க்கிறேன். ஒரு வாக்கு தத்தம் ஒட்டினதை படிக்க ஆரம்பிச்ச ஒரு ஆமீன் சொல்லுங்கள. ஒரு வாக்கு தத்தம் ஒட்டினதை படிக்க ஆரம்பிச்ச. நாடிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பைத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். நாடிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பேரை நான் தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் திருமலை பட்டின வசனம் மூலமா பேசினோம். பைத்தியமா இருந்து என்ன ஆண்டவர் தேடி வந்தார்ல. டாக்டர் படுன்னு சொன்னாங்க. படுத்தேன். ரிசல்ட் 11:45 மணிக்கு வந்தது. 2 பேரும் ஆவலோட காத்திருக்கிறாங்க. மீனாட்சம்மன் தலைமை அர்ச்சகரும் அவங்க மனைவி ஜெயலட்சுமியை காத்திருக்கிறாங்க. என்ன ரிசல்ட் வரப்போகுது? மறுபடியும் ஓட்டு விழுந்துருச்சோ, மறுபடியும் கேன்சர் அதிகமா ஆயிருச்சோ, மறுபடியும் புழுவை தள்ளிடுச்சோன்னு எதிர்பார்த்தாங்க. டாக்டர் சொன்னார், ஐயா தலையில இருந்து கால் வரையும், கால்ல இருந்து தலை வரையும் எல்லாம் நார்மலாவே இருக்குதுயா. கேன்சர் இல்லையா, ஒரு புத்துநோய் இல்ல.
6 வருஷம், எத்தனை வருஷம்? ஒரு கொரோனா ஊசி கூட போடலையா? ஊட்டி பேரணி சின்ன சபையில மத்தியில கத்திர சாட்சியா வளர்ந்துட்டாராமே. கொரோனா ஊசியே இல்ல, இதுவரையும் ஆஸ்பத்திரியே போல, உங்க மத்தியில கத்திர சாட்சியா வளர்ந்துட்டார். அன்றைக்கு செய்தவர் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். ஆனந்தன் ஐயருக்கே செய்தார்னா செய்வர செய்ய மாட்டாங்க. பின்னாடி உள்ள சத்தமா சொல்லுங்க, செய்வர செய்ய மாட்டாரா? இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இந்த வாசலை விட்டு நீ ரோட்டுக்கு நடந்து போக முடியுது, உன் வீட்டுல ஒரு அற்புதம் காத்திருக்கா, ஒரு அதிசயம் காத்திருக்கா. நீ வெக்கப்பட்டு போக மாட்ட, உன் முகத்தை கத்தர் வெக்கப்படுத்த மாட்ட. ஆராதிக்கிற தேவன் சொல்ல வல்லமுள்ள தேவன். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த காரியம் ஒரு நாள் தடப்படாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா இருக்கும். ஐயா, எத்தனை வருஷம் ஜெபம் கேட்காம இருக்குது, எத்தனை வருஷம் வேண்டுதல் கேட்காம இருக்குது, எத்தனை வருஷம் விண்ணப்பம் அங்கீகரிக்காம இருக்குது, எத்தனை வருஷம் கண்ணி துடைக்காம இருக்கிறது. இந்த மத்தியான வேலையிலே நீ வீட்டுக்கு போகிறது முன்பதாக கண்ட ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்பாவே பாவாது, நம்பிக்கை வீண்பாவாது. யாரு மத்தியில மத்தால கவிழ்ந்து போயிருக்கு, யாரு மத்தியில வெக்கப்பட்டு போய் நிக்கிற. நீ ஆலயத்துக்கு போறிய, உன் குடும்பம் ஏன் அப்படி இருக்குது, உன் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, உன் கனவு ஏன் அப்படி இருக்கிறா, உன் பிள்ளைங்க ஏன் அப்படி போய்விட்டது சொல்லி உன்னை நிந்திக்கிறார்களா? கவலைப்படாத, இன்னைக்கு நான் பிராமிஸ் பண்ணி சொல்லிட்டு போறேன், அவர்களை காட்டிலும் உன்னை ஜீவனோடு கத்த வச்சிருக்கிறான். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு மட்டுமல்ல. யாரெல்லாம் தேவ அக்கிடு இந்த ஊழியத்தில, இந்த திருச்சபையில உண்மையாய் கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாகவே இருக்கிறார். உண்மையாய் கூப்பிட்டேன், அவர் எனக்கு சமீபமாய் இருந்தார் என்று அரசாளக்கூடிய, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்கிற இந்த தாவீது சொல்லுகிறார், நான் உண்மையா நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு சமீபமா இருந்தார் சொல்லுவதற்கு நல்ல ஒரு வாக்கியம் என்ன, ஒரு நல்ல வார்த்தை என்ன? எப்பெல்லாம் நீ துறப்பிலே வந்து ஜெபத்துல மன்றாடுகிறியோ, எப்பெல்லாம் நீ உபவாச ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ, நீ தள்ளிப்பட்ட ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ, குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ, அப்பெல்லாம் உன் ஜெபத்தை கேட்க அவர் வந்து விடுவாராமே. உண்மையாய் கூப்பிட்டேன், அவர் எனக்கு இங்க நீதிமொழிகளை சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல கொஞ்சம் அதிகாரியா கற்றுக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்கல, ஒரு பதவியை எதிர்பார்க்கல, நீ ஏதோ பொத்தனை செய்வே என்று அவர் எதிர்பார்க்கல, ஏதோ எனக்கு நன்மையான காரியத்தை அழிப்பேன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட என்கிட்டயோ வந்திருக்கிற அனைவர்கிட்டயோ உண்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையா ஜெபிக்கிறியா? உண்மையா வேத வாசிக்கிறியா? உண்மையா உபவாசிக்கிறியா? உண்மையா ஆராதனைக்கு வரியா? உண்மையா ஊழியத்துல பங்குறியா? கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்புல உண்மையா இருக்கிறாயா? அதுதான் எதிர்பார்க்கிறா. ஒரு நிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு கணத்துக்குரிய ஆசீர்வாதம், ஒரு மேன்மைக்குரிய ஆசீர்வாதம், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், அது அழியாத ஆசீர்வாதம், அது பிடிக்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நான் உண்மையாய் கூப்பிட்டேன், அவர் எனக்கு சமீபமாய் இருந்தார். ரெண்டு காரியத்தை நான் சொல்ல போறேன். உண்மையா ரெண்டு காரியத்துல இருப்போமானா உலகத்தை நீ கலக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென். ஒன்று ஜெபம், ரெண்டு வேத வாசிக்கணும். ஹல்லேலூயா.
இந்த ரெண்டு பைபிள்ல வேத வாசிப்போ ஜெபமோ இந்த ரெண்டு காரியத்தை நீங்களும் நானும் உண்மையாக உத்தமமாக நீதியாக பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து செய்வோமானால் ஹalleluya ஒன்ன மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. ரெண்டு, ஒன்னு ஜெபம், ஒன்னு நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷமா இந்த சபையில இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படி சொல்றது வேஸ்ட். இத்தனை வருஷத்துல எத்தனை பேரு நீ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி பண்ணாங்க? அது பசு மாடுடா அப்படி பார்த்தா நானு என்னைய இது மாடு இல்லை ஆம்பளையா தெரியுது அப்படி கட்டுடா அப்படின்னாரு. காலை கட்டினா கையை கட்டா இல்லை ஃபேன் கொஞ்சம் தூக்கினாரு. போவியா? போக மாட்டேன்னு சொல்லு. பைபிளை படிப்பியா? படிக்க மாட்டேன் சொல்லு. கோயிலில் போய் பாட்டு பாடுவியா? பாட்டு பாடப்பட சொல்லு. அந்த பாஸ்டர் கேட்க மாட்டேன்னு சொல்லு. நான் ஏன் சொல்கிறேன்? அமைதியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணுற பார்க்கல சொல்லுடா. நான் சொன்னேன் என் உயிரே போனால் பரவாயில்ல, நான் பரலோகத்தில் என் ஆத்துமா இருக்கையா. ஜீவனை கொடுத்த என் பெருமான் இயேசுடைய நாமத்தை என் வாயில சொல்லாம இருக்க முடியுமா? ஹalleluya. உயிர் போன பரவாயில்ல, யாத்து எங்க போயிடா? கீழே இறங்கினாரு. இந்த சாக்கு பையில கோடி பை அள்ளிட்டு வந்தார். போர் மாதிரி குமிச்சு 5 லிட்டர் மண்ணெண்ணெயை ஊத்தி தீப்பெட்டி எடுத்துட்டு வந்து நிக்கிற. டேய், இயேசு வேணுமா? உயிர் வேணுமா சொல்லு. ஆச்சார ஐதீக சம்பிரதாயம் இன்னையோட கூட கதை முடிஞ்சு போச்சு. மதுரை பட்டணத்துல என் மானமே போய்விட்டது. இயேசுமா உயிர் மேல சொல்லு, உயிரோட வைக்க கூடாது. நான் 8 வயசுல மியூசிக் டைரக்டரியா பொருட்டு பயங்கரமா வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன். குண்டக்கோடிய வைத்தியநாதருடைய அந்த இசை அமைப்புல நான் சுரங்க கத்துக்கிட்டேன். அப்பயே கீர்த்தனை பாமாலாம் பயங்கரமா சொல்லி தருவாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒன்று சொல்லி தந்தாங்க. குண்டக்கோடிய வைத்தியநாதர் ஒரு பாட்டு சொல்லி தந்தார். அந்த பாட்டு எனக்கு நினைவு வந்துச்சு. இப்பதான் அந்த பாட்டை நான் பாடினேன். கொளுத்தி விட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு எரிஞ்சு போச்சா என்ன பண்றது? பாட்டை பாடுவேன்னு பாடினேன். அது எரியவே மாட்டேன். என்ன கேட்டால் அது நமத்து போச்சு. பக்கத்தில் சொன்னாப்பா கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாடு. தண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் குடிச்சிட்டு வாயில் வச்சுருந்தேன். இதை கீழே வச்சிருக்கப்பா அப்படின்னா அந்த சொம்பம் எரிஞ்சு போயிடாங்க. கீழே கொண்டு போய் வச்சாரு. அந்த வாயில் இருக்கிற தண்ணி அதில் ஊற்றுனேன். எங்கேயாச்சும் எரியுமா? தீப்பெட்டி பற்ற வச்சு பார்க்குறது எரியவே இல்லை. என்னடா மந்திரம் பண்ணு கேட்டார். என்ன தந்தமாங்கல்ய நமக சுப்ராய நமக அம்பிகாய நமக பரம உத்ராய நமக யாபூஷகாய நமக ஆபூஷகாய நமக கந்தசகாய நமக. இதெல்லாம் பைபிள் அர்த்தம் இருக்குது. பச்சை தண்ணி ருசி உள்ள திராட்சை ரசமா மாத்தினாரே, இந்த ஈனாஞ்ச கிருஷ்ணால மண்ணனைய ஆண்டவர் தண்ணியா மாத்திட்டாரியா. எவன் கட்டி விட்டான் அவனை கூப்பிட்டு அவர்றான. அவன் தலைமையில அடிச்சுக்கிட்டு இதுதான் வேலையா போச்சு அப்படின்னு அவுத்து விட்டான். அவுத்து விட்டு 1 வாரம் டைம் கொடுத்தாரு. எங்கேயும் போகக்கூடாது. ஒரு பெரிய சிஎஸ்எஸ் சபையில் பேசுகிற மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டிக்கிட்ட ஒரு டிஎல்சி சபை இருக்குது தெரியுமா? அங்கே பேசுகிறேன். பெரிய இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கூட்டம். பேசிட்டு வீட்டுக்கு போகலான்னு உட்காந்துருக்குறேன். அங்கேயும் போட்ட பெரிய ஃபாதர் வந்தார். சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். எவனா ஊடி முடிச்சு சாப்பிட்றேன்னு கேட்பானா? சாப்பிட்றேன் அப்படின்னா சோறு போட்டார். என் மூஞ்சை பார்க்குறாரு, அவர் மூஞ்சை நான் பார்க்குறேன். அடுத்து என்ன கொடுக்கணும்? ஊழியக்காருக்கு சாப்பாடு போட்டு என்ன கொடுக்கணும் தெரியாதா? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? காணிக்க கொடுக்கணும். இந்த பையன் வாங்க மாட்டான் போல காணிக்க, சின்ன பையன் மாதிரியே இருக்கிறான்னு தோத்திரம் போயிட்டோம் அப்படின்ட்டார். இந்த பையன் காணிக்க வாங்க மாட்டான் போல, சின்ன பையனாக இருக்குண்ணா. நல்லா செய்தி கொடுத்தாரு, பரவாயில்ல தோத்திரம் போயிட்டான்ட்டார். நான் சந்தோஷமாக போகிறேன். உன்னை வீட்டில் ஒரே ஜனம் ஜெயன்னு கூட்டம். நான் நினச்சேன் அப்பா தான் செத்துட்டார் போல. என் கவலையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல. நடந்திருந்தவன் ஓடுனேன். அம்மா அப்படின்னா என்னடா மைனேன்னு கேட்டாங்க. அப்பா செத்துட்டாரான்னு கேட்டேன். டேய், அப்பா குத்து விளக்கு மாதிரி உட்காந்துருக்காரு, வீட்டில் செத்துட்டாரான்னு கேட்டேன். இவர் பிள்ளையாடான்னு கேட்டேன். எங்க அப்பான்னு கேட்டதை உட்காந்துருக்காரு பாரு. அம்மிக்கல் மாதிரி உட்காந்துருக்காரு அப்பா. முத்துராட்சி கொட்டை ஆதின உட்காந்துருக்காரு. ஜெயேந்திர சுவாமியார் பார்த்தீங்கன்னா அறநிலை கட்டளை அமைச்சர் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டப்பஞ்ச தலைவன் உட்காந்துருக்குறாங்க, சொந்தம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு வெள்ளை பேப்பர் பேனா 5 இது எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் சொத்தை நான் உனக்கு தரேன்டா, என் பணத்தையே நான் தரேன்டா உனக்கு, என் கோவில் பதவியே உனக்கு தரேன்டா, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், என் ஆசைலாம் உனக்கு தான், என் எண்ணெல்லாம் உனக்கு தான், என் மனசே உனக்கு தான், உனக்கு நல்லா திருமணமாக பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
திருப்பி பேப்பரை பார்த்தா பொண்ணு என்ன வேணும் செலெக்ஷன் பண்ணிட்டு சினிமா நடிக்கிற பேர்லாம் போட்டிருந்தாங்க. நக்குமா வேணுமா, ஐஸ்வர்யா ராணி வேணுமா, இல்லை பி சுசீலா வேணுமா, இல்லை ஜானகி வேணுமா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டானா. எனக்கு இந்த சொத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியல, பணம்லாம் கண்ணுக்கு தெரியல, கோவில் பதவி கூட கண்ணுக்கு தெரியல, இந்த நடிகர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதை கூட்டிக்கிட்டு சுத்தினா எல்லாம் என்ன தானே பார்ப்பானுங்க. பாரியா நக்குமா வீட்டுக்காரி இவ்வளோ அழகாக உட்காந்து ஓட்டிட்டு போறாரு, பெருமை தானே. ஒரு அது விட்டுட்டு போயிச்சா என்ன பண்ணுறது, அசிங்கமாச்சே. பேப்பரையே பார்க்குறேன், கையெழுத்து போட்டுடலாமா, கையெழுத்து என்ன நடிகராச்சே, சினிமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, என்ன பண்ணுறது. பேப்பர் எடுத்து பேனா எடுத்தேன், எல்லாம் கூர்த்தி கண்ணை பார்க்குறாங்க, கையெழுத்து போட்டுருவான்னு எல்லாத்துக்கும் அழகாக எழுதி கையில் கொடுத்தேன். யாருக்கிட்ட, அப்பா கிட்ட கொடுத்தேன். அப்பா ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன எழுதி கொடுத்தேன், எனக்கு எல்லாமே ஏசுதாயா. மனைவி இல்லை நான் வாழ்ந்துருவேன், அப்பா இல்லை நான் வாழ்ந்துருவேன், அண்ணன் இல்லை நான் வாழ்ந்துருவேன், யாருன்னா வாழ்ந்துருவேன். ஏசுன்னு அது இல்லாமல் வாழவே முடியாது. மாட்டு மூத்திரத்தை வாங்கிட்டு வந்தேன், ஓமியா. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. என்ன மூத்திரம், மாட்டு மூத்திரம், ஓவியா. உட்காரானாங்க, படப்படப்படன்னு ஊற்றுனாங்க. இந்த பக்கமே திரும்பக்கூடாது, இந்த பக்கம் மதுரை பக்கமே திரும்பக்கூடாது. சூட்கேஸை எடு, நாங்கள் எடுத்தோம். 2 சட்டை 2 பேண்ட்டை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போட அப்படின்னா நடந்த மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு சூட்கேஸை வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். எங்கே ஆண்டவரே போனோம், முடிக்க போகிறேன், எங்கே போனேன்னு தெரில, அப்படியே நிற்கிறேன். ஒரு வயசான தாத்தா, எங்கேயா மெட்ராஸ்ன்னு சொல்கிறாள், எப்படியா போனோன்னு கேட்டேன். வாகனத்தில் போனேன், ட்ரெயினில் போனேன், பஸ்ஸில் போனேன் தம்பி, இப்போத்துக்கு நடந்துலாம் போக முடியாது, ரொம்ப தூரம், மைல் தூரம் அப்படின்னா. என்கிட்ட 10 பைசா இல்லை. சூட்கேஸ் எடுத்து மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்தேன். 10 கிலோமீட்டர் நடந்தேன், 10 கிலோமீட்டர் தாண்டியே நடந்தேன். ஒரு பெரிய மடத்தில் உட்காந்தேன். எங்கேயோ போகிற காரு, ஒரு காரு டிரைவர் எங்கேயோ போகிறவர். நான் இருந்ததை பார்த்துட்டு காரை நிப்பாட்டி காரை விட்டு வெளியே வந்து, தம்பி ஏன் உட்காந்துருக்கிறீங்க, எங்கே போனேன்னு கேட்டார். நான் மெட்ராஸுக்கு போகிறேன் அப்படின்னு. நான் ஒன்று தான் மெட்ராஸுக்கு போகிறேன், என் காரில் உட்காருங்க அப்படின்னாரு. இந்த கார் ஒண்டியாக தான் போகுது, நான் ஒண்டியாக தான் ஓட்டிட்டு போகிறேன், உட்காருங்க. சூட்கேஸை வச்சாரு. எனக்கு கொஞ்சம் மோசனம் நிறையா வந்துச்சு. யாருன்னு தெரில, நான் யாரும் தெரில அவனுக்கு. சூட்கேஸை வைங்கன்றான், நான் கொண்டு போய் உருன்றேன்றான். ஒருவேளை கிட்னி எடுக்கணும் வந்துட்டானா, இப்போதான் புதுசாக இருக்குது கிட்னி. என்ன தம்பி தாங்கி நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னா. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நான் மெதுவாக ஓட்டிட்டு போகிறேன், பயப்படாதீங்கன்றான். இல்லைப்பா அந்த கிட்னி எடுக்கிற ரொம்ப ஃபேமஸாக சுற்றுறானுங்க, அது நீ நான் கேட்டேன். இல்லை உட்காருங்கண்ணா. அப்போ தான் உட்காந்தேன். நேராக வெளிப்புறம் தாண்டிச்சு. விற்கிற வண்டி தாண்ட பிறகு, தம்பி டீ சாப்பிட்றான்னு கேட்டார், வாங்கி கொடுங்கண்ணே. டீயை வாங்கி கையில் கொடுத்த பிறகு சாப்பிட்றோம். காரில் கண்ணாடியில் முன்னாடியில் ஒரு வாக்குதத்தை ஒட்டிருக்குது, தாயும் தகப்பனை கைவிட்டான கத்திரவனை சேர்த்துக்கிற. நேராக சென்ட்ரல் இறக்கி விட்டார். ஹோட்டலில் வேலை கேட்கலான்னு போனால் அந்த ஓனர் என்ன தம்பினார், ஒரு வேலை இருக்குமா சார் அப்படின்னா. வேலையா செய்வீங்களா அப்படின்னா. செய்கிறோம் அப்படின்னா. நேராக கூட்டு போய் அண்டா குண்டா சட்டி பாத்திரத்தெல்லாம் காமிச்சார். அதை நான் உருட்டில் அது என்ன உருட்டம் போல. என்ன தம்பினா எனக்கு வேணாயான்ட்டு நேராக சென்ட்ரலுக்கு போனேன். ஊழியக்காரை நம்பியே கெட்டு போனவன் நான் ஒரு ஆள். ஊழியக்கார நல்ல அவமானப்பட்டு போகிறேன். நீ சொல்கிறேன், ஊழியக்கார் யாரும் தெரியாது. சென்னையில் 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் உட்காந்து எனக்கு சாப்பாடெல்லாம் நரிக்குறவிங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களாம் குஷ்டம் வைக்கிங்க, எனக்கு உணவு அளித்தவங்களாம் லோடு தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க இதான் உட்காருவேன். எனக்கு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க, அவங்க மூஞ்சியே நான் பார்ப்பேன். ராஜா வாழ்க்கை, மன்னர் வாழ்க்கை, வசதி வாய்ப்பு நிறைந்த வாழ்க்கை. 5 மாதம் வாழ்ந்தேன். எல்லாரும் தொத்தடிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் அதிகாரி, ரயில்வே போலீஸ்லாம். வசதி குடும்பம் தாங்கலை. ஊழியமா இது, ஒரு ஊழியமா இது, ஒரு சத்தியமா, இதெல்லாம் ஒரு கடவுளா? நடுத்தரவு நாரா நான் நின்றுட்டேன். எந்த சொந்தக்கார வீட்டுன்னு சேர்க்கல. ஐட்டெல்லாம் வயிற்ற பிடிச்சி அம்மிக்கிட்டு படுத்திருப்பேன். யாராச்சும் தண்ணி குடிச்சு வச்சானா அந்த தண்ணிக்கு நிறுத்து குடிச்சிட்டு உட்காந்துட்டேன். குப்பை தொட்டியில் போய் உட்காருவேன். யாருமே நடமாடாத நேரத்தில் அந்த குப்பை தொட்டி உள்ள போய் அழகாக உட்காரு. நான் மறக்க மாட்டேன். சாப்பாட்டெலாம் சாப்பிடுவேன். எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சாகலாம், தற்கொலைக்காக ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணிக்கிறேன். தலையை கொடுத்துடலாம். திருவனந்தபுரம் ட்ரெயின் வருது. ஒரு செகண்ட் காதில் ஒரு வார்த்தை கேட்குது. நான் எதுக்காக உன்னை அழைச்சேன்? மறிக்க அழைச்சனா? உன்னை நான் சாதிக்க தானே அழைச்சேன். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ட்ரெயினை விட்டு எல்லாம் வந்து இறங்குறாங்க. சாது செல்லப்பா, நல்ல ஒரு தேவ மனிதன், பரிசுத்தவான் தான் நான் சொல்ல முடியும். அவர் ஒரு சாமியார் நினச்சிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அழுதேன். சித்தர் ஐயான்னு. சித்தர் இல்லைன்னா பாஸ்டர் அப்படின்னாரு.
என்ன தம்பி நான் உங்கள் கையில் நான் ஒன்று கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஒரு சாப்பாடு படுறதை என் கையில் கொடுத்தேன், சாப்பிட்டேன். என்னை கையை பிடிச்சி ஒரு தகப்பனை போல கூட்டிகிட்டு போனார் வீட்டுக்கு. நல்ல ஒரு இலையை வெட்டி சாப்பாடை போட்டு அவர் வேஷ்டியை ஜிப்பாவை எனக்கு கொடுத்தாரு. தம்பி அழுவாதீங்க, அழுவக்கூடாது, ஊழியம் சரிங்களா? ஆமாய்யா. ஒரு சின்ன குடிசையில் கொண்டு போய் படுங்கன்னாரு. படுத்தேன். எனக்கு முதல்ல விசுவாசி யார் தெரியுமா? 91 வயசு கிளவிதான் விசுவாசி. இப்போ நான் சொன்னாயா, நீங்கள் செத்துட்டீங்கன்னா எனக்கு சாவுத்து கூட காசு இல்லை, நீங்கள் எல்லாம் வரீங்கன்னு கேட்டேன். நான் 120 வயசு வரைக்கும் வாழுவேன். நாங்கள் அந்தம்மா 4 பேரை கூட்டு வந்தாங்க. ஆகாத தள்ளப்பட்ட கல்லோ மூளைக்கு மனுஷன் நம்புவதை காட்டிலும் நீ கர்த்தர் மேற்பட்டதா இரு, உன்னை கர்த்தர் நடத்துவார். லேலூயா, லேலூயா. இன்னைக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, நம்ம ஐயா மாதிரி எந்த ஸ்தாபனமும் இல்லை. ஒரே ஒரு ஸ்தாபகர், அந்த இயேசுநாதர் தான். எனக்கு அவர் நம்பி தான் நான் வாழ்கிறேன். அருமையான தெய்வ சனமே, உன் வாழ்க்கையில உண்மையாகிரு, உனக்கு அவர் சமீபமாகிருப்பார். உனக்குள்ள தேவமா இருந்துச்சுன்னா உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ கர்த்தர் மேல் அன்பா இருந்தினா அவனை துன்மார்க்கத்தை கர்த்தர் விடுவிப்பார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உண்மை. உண்மை உள்ள ஊழியக்காரனே சொல்லுவது ரொம்ப அரிதுதான். ஆனா பாடுகள் மத்தியில் போகும் பொழுது உண்மை உள்ள கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் செய்வனை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. பாஸ்டருக்கு செய்வனை வைப்பாங்களா அப்படின்னு நம்புறீங்களா? வச்சவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவன் தான், வேறு யாரும் இல்லை. விட்டவன் யாரு? அதை சொல்லி நிறைவு செய்யறப்ப எங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க கவலையா. அகில விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கெல்லாம் கழுவிட்டு இருந்த ஒரு ஜெயலட்சுமி அம்மா, அது எந்த பெந்தோகோஸ்கார் போய் மாற்றி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தெரியல. பல்வெளி இருந்து சேர்ந்துருச்சு. இடப்பட்ட நாட்கள் அந்த அம்மா வருது. என்ன ஜெயலட்சுமி, வேலையை விட்டு நின்ற மறந்துட்டியா? ஆற்றுக்கு வருது இல்லையா? ஆற்றுல மாமியை பார்க்கலையோ அப்படின்னா, இல்லை மாமி, நான் இப்போ ஜெயலட்சுமி இல்லை இலிசுபத்ராணியா மாறிட்டேன். உன்னை எப்போ மாற்றினானுங்க? ஏன் உன்னை எப்போ மாற்றினானுங்க? இவனை தான் இந்த பாஸ்டர் மாற்றிட்டான் அப்படின்னு ஒன்றையுமா மாற்றினா? அவன் மந்திரவாதி போல இருக்குதாங்க. ஓபா எப்போ மாறினான் எலிசபெத் கேட்குறாங்க. அந்த பாஸ்டர் மாற்றிட்டார். யார் யாருக்கோ சாவுறது இந்த ஊழியக்காரங்களுக்கு சாவு வர மாட்டேங்குது. இந்த எலிசபெத் ராணி சொல்லுது, கவலைப்படாதீங்க, ராஜஸ்தானில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் ஒரு மந்திரவாதி இருக்கிறான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக 25 நாளில் அவன் மனசு என்ன சிந்தனை கவனம் எல்லாம் மாறி உங்க பாதத்துல உட்காந்து மறுபடியும் பெரிய அர்ச்சகரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அவரை போய் பாருங்கன்னு அட்ரஸ் கொடுக்குறாங்க எலிசபெத் ராணி. இதையும் வாங்கிட்டு கிறிஸ்தவன் போய் சொல்வானா? எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை. இதையும் வாங்கிட்டு 5 பேர் காரை பிடிச்சி ராஜஸ்தானுக்கு போறாங்க. 5 நாள் 6 நாள் ஆச்சு. மந்திரவாதி தக்காளி பழம் மாதிரி உட்காந்துருக்காங்க வீட்டு உள்ள. சகப்பா முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு பேய் மாதிரி, வாங்கோ வாங்கோ வாங்கோ, நல்லா அழைப்பு. எங்கேருந்து வரீங்கோ அப்படின்னு. மதுரையிலேருந்து வரையா. என்ன செய்றீங்கோ? ஒரு பெரிய கோவில் அர்ச்சகராக இருக்கிற தலைமையாக இருக்கிறீங்களா? அப்படி. ஆமாம். இங்கே எப்படி வந்தீங்க? ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் மந்திரம் ரொம்ப படிக்குதாமே, மந்திரத்தில் அப்படியெல்லாம் குணமாய் போகிறாங்களாமே, செலெக்ஷன் ஆகுறாமே. என் பையனுக்கு ஒரு மந்திரம் வச்சுட்டு அவர் ஒருத்தர், அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமாவா? என் பாட்டன் காலத்தை தோத்து போன சரித்திரமே இல்லை. உன் பையனுக்கு நான் எடுக்க முடியலன்னு சொன்னா நான் மந்திரத்தையே விட்டுறேன். 25 நாள் எண்ணி மனசு மாறி என்ன மாதிரி சிந்தனை மாறி அவன் வீட்டுக்கு வந்துடுவான். உன் பேச்சை கேட்பான், உன் வேலையை அவன் செய்வா. இப்ப அவன் என்ன பண்றான்? ஐயா அவன் என்ன தெரியுமா பண்றான்? ஊட்டி பேரணியில பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாயா? அப்படியா? எங்க பிரசங்கம் பண்றான்? அல்லேலூயா போய் பிரசங்கம் பண்றாயா? சரி, இன்னும் 25 நாள் வந்துடுவான், நீங்க போங்க அப்படின்னாரு. ஐயா எவ்வளவு பணம் கேட்குறீங்க? நீங்க பெரிய கோவில் அர்ச்சகர் பையன், நீங்க அவன் பெரிய குருக்களா இருக்கிறீங்க, பெரிய மடாதிபதியாக இருக்கீங்க, பெரிய பெரிய ஐயர்கள்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்குது. நீங்கள் என்ன தேடி வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பாதம் பட்டதே நான் புண்ணியப்பட்டிருக்கணும். நான் யார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன், அது உங்கள்கிட்ட அதிகமாக வாங்க விரும்பலை. எனக்கு 5 லட்சம் மட்டும் கொடுத்துருங்கய்யா. எத்தனை லட்சம்? 6 லட்சமாவே உனக்கு தரேன். என் பையன் 25 நாள் வந்துருவானா? வந்துருவான். எங்கள் அப்பா பூஜை ஒரு பக்கம் தானே, என் பூஜை பெரிய பூஜை ஆச்சு. வீட்டில் காலையில் 4 மணிக்கு பாத்ரூம் கதவை திறந்து பாத்ரூம் குழா தண்ணியை திறந்து விட்டு 2 முட்டியை நேரிட்டு அண்ணாந்து பார்த்து தண்ணி ஓடுற சத்தம் அவங்க காதுல கேட்கும். ஜப சத்தம் இயேசுநாதருடைய மண்டலத்துக்கு போவாங்க. செபிக்க 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 25 நாள் முடிஞ்சு, 30 நாள் முடிஞ்சு, 2 மாசம் முடிஞ்சு ராஜஸ்தானுக்கு போகும்போது என்னையா ஒரு மாற்றமும் இல்லை. அப்படிதான் இருக்கான் பையன் என்ன செய்யற? ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எந்த கார்ல வந்தீங்களோ அதே கார்ல வாங்கன்ட்டார் மந்திரவாதி. ஸ்ட்ராங்கா பண்றேன். 2வது வாட்டி போறாங்க ராஜஸ்தானுக்கு. மந்திரவாதி வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துல காரு பிரேக் டவுன் வேலை செய்யலாங்க. காரு பிரேக் டவுன் ஆகி போச்சாங்க, வேலை செய்யல காரு. மெக்கானிக்கை வரைச்சு சரி பண்ணிட்டு 1008 மந்திரம் சொல்லுங்க.
உள்ள சொல்றாங்க, மாமி எல்லாம் காயத்ரி மந்திரம், ஏன் போய் சேரணும்லங்க, நீ தோத்திரமே பண்ண மாட்டேங்கிற. அங்கே பாரு 1008 மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மந்திரவாதி வீட்டுக்கு போனால் மந்திரவாதி 2 கண்ணும் கலங்கி போய் உட்காந்துருக்குறான், இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு. வாங்க வாங்க, என்னையா ஐயா, எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? 6 தானே கொடுத்தீங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா தர வாங்கிட்டு போங்க. என்ன ஆச்சு? எலுமிச்சை பழத்தை மந்திரம் பண்ணி உறுத்தி தான் விட்டேன், அது உருளவே மாட்டேங்குதுயா, அப்படியே நிற்கிதாங்க. அவன் ஏசப்பா ரத்தத்தில் கழுவிட்டான், அவன் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான். இனி என் மந்திரம்லாம் செல்படி வராது, இந்த 7 லட்சத்தை வாங்கிட்டு போங்க. நான் ஜெபம் பண்ண இரவும் பார்க்கலாம், 1 லட்சத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வராங்க பாரு. வந்தா பெரிய வீட்டு கேட்டை திறக்குறாங்க, கார் உள்ள வந்தது, கார்ல உள்ள உட்காந்துருக்க மூஞ்சா பார்த்தா இஞ்சிட்டு குரங்கு மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. அங்க மூஞ்சியே இல்லை, வெண்டிக்காய் சுண்டிக்காய் வாங்கி. அப்பா வந்தாரு, டேய் அப்படின்னாரு. என்னப்பா? கையை குடுற அப்படின்னாரு. கையை கொடுத்தேன். நீ வணங்குற தெய்வம் சக்தி உள்ள தெய்வம், பவர் ஆஃப் த காட். எந்த செய்வனமோ சூனியமோ குட்டி சாத்தான ஏவலோ அத்தனையும் அந்த மந்திரவாதி தோத்தடிக்கப்பட்டது. டே லூயா, மந்திர வாய்க்குமா? டே லூயா, உனக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய போறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, 100 ஏக்கர் சொத்து, பக்கத்தில் மந்திரவாதி இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, இந்த அம்மா செத்துட்டானா 100 ஏக்கர் சொத்து எனக்கு தான். ஒரு நாளைக்கு எலுமிச்சப்பழம் 250 எலுமிச்சப்பழம் மந்திரம் பண்ணி அந்த வீட்டை போட்டுருவான். அந்த அம்மா வீடை பார்த்தீங்கன்னா கோர வீடு, மழை வெயில் பணியெல்லாம் அங்கே தான். அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இருந்துட்டாரு, பிள்ளைங்களே கிடையாது, ஏகப்பட்ட சொத்து, கோடிக்கணக்கான சொத்து. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நான் செத்துட்டேன்னா எங்கள் பாஸ்டர் ஊழியத்துக்கு தான் எழுதி வைக்கணும். ஒரு நாளைக்கு 250 எலுமிச்சப்பழம் உள்ள. அம்மா ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கதவை திறந்து பார்த்தா எலுமிச்சப்பழமா இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க? பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி தண்ணியை கொடுத்து எண்ணெயை கொடுத்து தெளிங்கய்யா. அவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது, என் வீட்டை எலுமிச்சப்பழம் அனுப்பிட்டான். ஒரே கலக்கம். ஆனால் அந்த அம்மா யாரையும் கூப்பிடல, பிஷப்பையும் கூப்பிடல, ரெவரையும் கூப்பிடல, போதகரை கூப்பிடல, பாஸ்டரை கூப்பிடல, மேய்ப்பனை கூப்பிடல, யாரையும் கூப்பிடல. எலுமிச்சப்பழத்தை ஒரு ஓரமாக குமிச்சு 2 பாத்திரத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு 2 அருவாம நல்லா தீட்டு வெட்டி வெட்டி ஊறுகாய் போட்டுக்குதம்மா. ஆண்டவர் ஒரு வேலை தான் கொடுத்தா, பார்த்தா 2 வேலை கொடுத்துக்காரு. இப்போ ஊறுகாய் விற்கிற வேலையும் ஊழியம் செய்கிற வேலையும் போதிப்பு. மந்திரவாதி பார்த்தா வயிற்ற கட்டி வாயை கட்டி, உன் வீட்டில் நான் எலுமிச்சப்பழம் விலை கொடுத்து வாங்கி அனுப்புனா நீ எலுமிச்சப்பழம் ஃபேக்ட்ரியாக தொடங்கிட்டிய. எலுமிச்சப்பழமே அனுப்ப மாட்டேன்னு 10 நாள் அனுப்புட. அந்த அம்மா என்னை தேடி வந்தாங்க, என்ன ஈர்வாடு தெரியல, நல்லா கொடுத்துட்டு தான் அந்த எலுமிச்சப்பழத்தை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டான். கத்தோடைய கல்லில் கிருபை கிடச்சிச்சு, எனக்கு தயவு கிடச்சிச்சு. இப்போ என்னன்னே தெரியல ஐயர்வாடு, அவன் அனுப்பவே மாட்டேங்கிற, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்ன பாஸ்டிங் போடு அப்படின்னா. பாஸ்டிங் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலை மந்திரவாதியை பாருண்ணா. மந்திரவாதி எழுந்துச்சான். என்னாங்க எலுமிச்சப்பழமே அனுப்பலன்னு கேட்டாங்க. பாட்டிமா, நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி உன் வீட்டுக்கு அனுப்பினா நீ ஃபேக்ட்ரியை தொடங்கிட்டியம்மா. எலுமிச்சப்பழத்தை பார்த்து பயப்படாத, அதை 2 நாளாக வெட்டி போட்டு ஊறுகாய் போட்டு கஞ்சி வச்சுக்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கை தூக்கு. இத்தனை பேர் வாழ்க்கையில் இனிமேல் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. லே லூயா, லே லூயா. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்ராய நமக அப்படின்னா கன்னி வைத்திர பிறந்தவனே அர்த்தம். ஓம் ஸ்ரீ கன்னி புத்திராய நமக, தாயின் வயிற்றில உருவாகத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டவனே. ஓம் ஸ்ரீ வஞ்சகாய நமக, 5 காயங்கள் அடிக்கப்பட்டவனே. ஓம் ஸ்ரீ வித்து சூடாய நமக, சிலுவ மரத்தில் அடிக்கப்பட்டவனே. ஓம் ஸ்ரீ ஆபோஷகாய நமக, யாக்கோப்பின் கடவுளே. ஓம் ஸ்ரீ ஆபோஷகாய நமக, ஆபிரகாமின் கடவுளே. ஓம் ஸ்ரீ எம்பிருஷகாய நமக, ஈசாக்கின் கடவுளே. ஓம் ஸ்ரீ கந்தஷகாய நமக, எனக்காய் கந்தகோலம் எடுத்தவனே. ஓம் ஸ்ரீ முன்னிஷகாய நமக, முன்னில் வைக்கப்பட்டவனே, கந்தத்துலே சுருட்டப்பட்டு முன்னில் வைக்கப்பட்டவனே. ஓம் ஸ்ரீ பரமபுத்திராய நமக. பரமபுத்திராய நமகனா எல்லாத்துக்கும் ஒரு பரமன், பிதாவால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நமக, அவன் பரலோகத்தில் உள்ளவனே அர்த்தமா. இந்த பைபிள் வார்த்தையை திருடி விட்டு அவன் தாம்பரத்தட்டில் வச்சு வருமானையா. ராமேஸ்வரத்தில் போய் மந்திரம் பண்ண, யாரும் வரல, கூட்டத்தை ரெடி பண்ணிட்டாங்க, யாரும் வரல. என் மூஞ்சை பார்க்குற பாஸ்டர், அவர் மூஞ்சை நான் பார்க்குறேன். 7:45 மணி ஆச்சு, என்ன பாஸ்டர் மீட்டிங் இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். இருக்குதுயா, வருவாங்கய்யா அப்படின்னாரு. அந்த மைக் இங்கே கொடுங்க அப்படின்னா. 1108 மந்திரம் பண்ண பாருங்க, இருக்கிற ஐயர் அத்தனை பேர் வந்துட்டான் ராமேஸ்வரம்.
ஒரு மகா கும்பாபிஷேகம் நடக்குது போல இருக்கு. வாங்கன்னு அழைச்சி சாட்சியம் செய்தியை கொடுத்துட்டு எல்லா ஐயரையும் கையை பிடிச்சி ஒரே அழுவ, தேம்பி தேம்பி அழுவ. இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க, ஐயா வருமானம் இல்லாம போயிடும் எனக்கு. ஐயா என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த மந்திரத்தை எங்கேயுமே சொல்லிடுறதுக்கு காலை போய் நமஸ்காரம் பண்றேன். டேய் அது சொல்லதானடா ஆண்டு தெரிஞ்சு பண்ணேன். சென்னையில் வருஷத்துல ஒரு கூட்டம் நடக்கும். எல்லா பட்டை கிட்ட நாம கொண்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. மாமிங்கெல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு அங்க பார்த்தீங்கன்னா பிராமிஸ் என்ன பாட்டு தெரியுமா? அல்லேலூயா, எல்லா மகிமையும் இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை அன்போடு அழைத்து இதுக்கு காரணமாக இருந்தார் நான் சூசை பாஸ்டர். இப்படியாச்சும் இந்த பகுதியில் ஒரு செய்தியும் சாட்சி அளிக்க வேண்டிய பிரயாசத்தோட அந்த கணத்தை விட்டு விடாம அந்த கணத்தோடு கூட அருமையான பாஸ்டர் என்னை அழைத்து இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பையும் இந்த நேரத்தையும் என்னை கொடுத்து இந்த ஊழியத்தை பங்கிடும்படியாக என்னை அழைத்த அருமையான நல்ல உள்ளமான பாஸ்டருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னோட கூட இணைந்து பல கிராம பகுதியில் உடன் ஊழியராய் ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ மனிதர்களுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். எங்க அம்மா ரட்சிக்கப்படல, எங்க அப்பா ரட்சிக்கப்படல, எங்க அண்ணன் ரட்சிக்கப்படல. எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க. 2 இல்லை 3 இல்லை, ஒரே ஒரு மனைவியோடு தான் வாழ்றேன். அந்த மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்ணை மூடுவோமா? எல்லாம் கண்ணை மூடி கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வோம். ஐயங்காருக்கு மேல ஒரு ஜாதி கிடையாது. இந்தியாவில் மிக உயர்ந்த ஜாதி ஐயங்கார். ஐயர் பிராமணர் அது கீழே தான். அவ்வளவு பேசுறேன். பிராமணர் ஐயங்கார் அவ்வளவு பெரிய நம்ம உயர்ந்த ஜாதி. ஜாதி முக்கியம் இல்லை, ஒன்றும் முக்கியம் இல்லை. இயேசு நம்ம மகனை தொட்டு நம்ம மத்தியில் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஒரே நம்பிக்கை நமக்கு, இயேசு கிறிஸ்து மட்டுமே நமது நம்பிக்கை. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மற்றதெல்லாம் இருப்பதே நமக்கு நலம். ஆக அந்த வார்த்தையில அந்த சாட்சியை கேட்டோம், அந்த ஒரு கண்ணீரின் சாட்சியை கேட்டோம். உண்மையான சாட்சி நிறைய உங்களோட சாட்சி இருக்கு. கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் அவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க, மீதமான சாட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊழி தான் ஜெபம் பண்ணுங்க. ஆனந்தன் ஐயங்கார். ஐயங்காருங்கிறத ஏன் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, எதில் வந்தாங்கன்னு தெரியுறதுக்காக, பெருமைக்காக இல்லை, எந்த இடத்துல அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது சொல்லுறது. அந்த பெயர் நல்ல ஜாதி நம் ஜெபிப்போம். எப்பொழுது பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க, பயபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்தல்லும், உண்மையுள்ள நபராய் நாங்கள் வாழ ஆண்டவர் உம்முடைய பார்வையில் உமக்காக நாங்கள் பயந்து, உம்மிடத்தில் நாங்கள் பயந்து பயபக்தியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தான். 2 காரியம் கேளுங்க. உண்மையுள்ள ஒரு நபராய், பயபக்தி உள்ள நபராய், உமக்கு பயந்து நடக்கிற நபர்களாய், உமக்கு பயந்து நடக்கிற நபராய் என்னை மாற்றுங்கப்பா. உண்மையுள்ள ஒரு விசுவாசி, உண்மையுள்ள ஒரு மகனாய், உண்மையுள்ள ஒரு நபராய் நான் வாழ கிருபைதான். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன். எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் விடுதலையை தாரும், எல்லாருக்கும் சுகம் உண்டாவதாகப்பா. எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்படட்டும், நெருப்புப்பட்ட நூல் போல எல்லாருடைய கட்டுகளும் அறுபடுவதாக ஐயா. அந்தகார கிரிகள் அடிக்கப்படுவதாக, எதிர் சக்திகள் சங்காரமாகட்டும். நல்ல தகப்பனே, அன்பு சகோதரன் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இந்தியாவில் எல்லா பட்டி தொட்டியும் பரவட்டுமாப்பா. எல்லா கிராமங்களிலும் இந்த சாட்சி துணிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நகரங்களிலும் இந்த சாட்சி துணிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களும் இந்த சாட்சியை கேட்பார்களாக, மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. அற்புதம் செய்வீராகப்பா. நல்ல நாமத்தை மையப்படுத்தும் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த சாட்சியுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். என்னை யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளும் பற்றி எரியட்டும், எல்லா இருதயத்திற்குள்ளும் ஆண்டவரை பதியட்டும். இயேசு என்னை மரண நாள் வரை கைவிட மாட்டார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லாரையும் பொறுப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இறுதி ஜெபத்தை நமக்கு வந்திருக்கிற அம்மை பண்ண சிறு நம்ம சூசை இருந்தவர்கள் ஜெபித்தோம். மகா பரிசுத்தமும்
இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே எங்களை அனுப்பும், எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ இதே போல நாங்கள் புறப்பட்டு போய் அநேகருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்து ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்து. தேவனுக்கு அனுக்கிரக செய்யணுமே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி, கேட்ட வார்த்தையின்படியே, சாட்சியின்படியே நாங்கள் வாழவும், ஜீவிக்கவும், பரிசுத்தமாக இருக்கவும் தேவனை கடாட்சிப்பீராக. உடைய வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பரிசுத்த ஆவியுடைய அக்கினி அபிஷேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும். இங்கிருந்து புறப்படுவார்களாக, தேசத்தை கலக்குவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.